மாமா வத்த குழம்பு வச்சிட்டேன், வா சாப்பிடலாம். என்னடி சொல்ற? 5 நிமிஷத்துல எப்படி வத்த குழம்பு வச்ச? யோ, காலையில வச்ச குழம்பு சூடு காட்டி வத்த வச்சேன், அதானே வத்த குழம்பு. இவளெல்லாம் அடுப்புல வச்சு பத்த வைடா, அப்பயாவது பட்டு திருந்தட்டும். அம்மா, என் டூத் பிரஷ் எடுத்தா அம்மா குப்பை தொட்டியில போட்டீங்க? ஒரு டூத் பிரஷ் 3 மாசம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் குப்பை தொட்டியில தான் போடணும், அதனால தான் போட்டேன். போங்கம்மா, நீங்க அந்த டூத் பிரஷ் கொடுத்ததுல இருந்து நான் யூஸ் பண்ணாம பத்திரமா வச்சிருந்தேன், அதை போய் குப்பை தொட்டியில போட்டீங்களே. ஆண்டவா, என் விதியை எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிச்சு பார்த்துருக்கலாம்ல. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அது மட்டும் இல்லை, அட்ரஸ் வேற தப்பா இருக்கு. குரு பகவான் கிட்ட போக வேண்டியது நேரா சனி பகவான் கிட்ட போயிடுச்சு. பாவம், எதுவுமே புரியாம அந்த ஆளு வேற என்னை வச்சு செய்யறாரு. கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆண்டவா? யாராச்சும் உன் மேல கள்ள தூக்கி போட்டாங்கன்னா நீ பதிலுக்கு பூவை தூக்கி போடு. தொட்டியோட வாங்கம்மா. நான்லாம் அந்த காலத்துல கடைக்கு 1 ரூபாய் தான் எடுத்துட்டு போவேன். வரும்போது பையில 3 வீல் சிப்ஸ் பாக்கெட்டு, 2 பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு ரஸ்னா பாக்கெட்னு இருக்கும். கரெக்ட் தான் மச்சான், உண்மை. ஆனா இப்போ எல்லா கடையிலுமே சிசிடிவி கேமரா வச்சுட்டானுங்க. குறு குறு பார்வை. என்னது கையில? இது பொம்மை மொபைல். ஐயா, யாருக்கு மெசேஜ் அனுப்புற கச்சாமா? அது பொம்மை மொபைல்னு சொல்லிட்டல. பொம்மை மொபைல்ல என்னவோ மும்மரமா அனுப்பிங்க, அதான் கேட்டேன். ஒரு நாள் மச்சான், பிச்சைக்கார வேஷம் போட்டு கான்செப்ட் ஒண்ணு பண்ணணும், அது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். டேய், பிச்சைக்கார வேஷம்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. சரி, டீ வாங்கி கூட. மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. தோ போட்டியா இப்ப பிச்சைக்கார வேஷம். மம்மி, ஒரு 20 ருபீஸ் கொடுங்க. எதுக்கிட்டா 20 ருபீஸே? வெளியே ஒரு வயசான தாத்தா நின்று இருக்காருமா, அவருக்கு கொடுக்கறதுக்குதாம்மா. ஐயோ பாவம் என் தங்கம், இரு நான் உனக்கு 50 ரூபா தரேன். இந்தா. சரி, தாத்தா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு. பெண்களுக்கெல்லாம் சொல்றேன், தயவுசெய்து வீட்டுக்கார் எது சொன்னாலும் சரி சரின்னு கேளு. நல்லா சரிமாமா சரிமாமா சரிமாமா. நேரா வீட்டுக்குள்ள வருவார். அடியே பாரதி, பாத்திரத்தை கழுவட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. துணியை துவைக்கட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. வீட்டை பெருக்கட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. அவ்வளவுதாங்க சார். டீச்சர், ஆன்லைன்ல தான் இருக்கேன். பொய் சொல்லாதடா. நான் ஏன் டீச்சர் போய் சொல்றேன்? அங்க பாருங்க, பென் லைனு, இங்க பாருங்க ஆன்லைனு. நான் ரேஷன் கடையில இருக்கேன். டேய், நான் எந்த ஆன்லைன் கடை, நீ எந்த ஆன்லைன் காட்டிட்டு இருக்க? ஆமா, ரேஷன்ல என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கு. இன்னைக்கு நீதான். அப்படியே தெரிந்து பாப்பேன். உனக்குள்ள இருக்கிறது எல்லாமே மண்டைக்குள்ள வந்துடும். நேத்து பிசிக்ஸ் சொதப்பின மாதிரி இன்னைக்கு நீ சொதப்பின. உனக்குள்ள ஃபுல். காலைல அவனுக்கு ஆசாசியா போன் பண்ணனா, எங்க இருக்கேன்னு கேட்டனா, அவன் வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டான். அதான் சொல்லிட்டீங்களே, அதுல என்ன பொய்? அவன் என் மனசுல தானே இருக்கான். அவன் எப்படி வீட்ல இருக்கேன்னு போய் சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க, அவன் இப்ப எங்க இருக்கான்னு. நல்லா இருக்கிறதுக்காக உண்மையில பேச்சு மனுக்கு வரதா, மாரியம்மனுக்கு வரதா, காளியம்மன் வரதா, இத்தனை விரதம் இருக்கோங்க. புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நாங்க நல்லா இருக்கோம்னா நீங்க மௌன விரதம் இருங்கம்மா, நாங்க சந்தோஷமா. ஹலோ, சாப்பிட வருவியாப்பா? என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி, பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? மேடம் வரலமா? ఎక్కడి నుంచి వచ్చావు? டாக் இங்கிலீஷ் ப்ளீஸ். ఓ ఓకే, వేర్ ఆర్ యు ఫ్రమ్? ஐ அம் ஃபைன். தமிழ்ல ஒண்ணு சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 1 2 3 இங்கிலீஷ் சொல்லு. 1 2 3 4 5 7 ககல் பவன் ஜீவன்.